26 எலெக்ஷன் வருது. ஸோ யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும்? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்கிறவங்க எப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு சேஞ்சுக்காக டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அதனால் டிவிக்கு சூஸ் பண்ணுறீங்க? டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சரி எல்லாமே தெரியும். ஆனால் இப்போது இவங்கள மீறி ஒருத்தர் வராரு. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. இவ்வளோ நாளாக நம்ம வாய்ப்பு கொடுத்து தான் இருந்திருக்கிறோம், கொடுக்காம இல்லை. புதுசாக ஒருத்தர் வராரு, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. அதான் என்ன முடிவு பண்ணி நீங்கள் வாய்ப்பு தரலான்னு யோசிக்கிறீங்க? இல்லை ப்ரோ, பிடிச்சதான் உங்களுக்கு வாய்ப்பு தரலான்னு தோணும். உங்களுக்கு என்ன பிடிச்சது? ப்ரோ ஒரு ஆள் எதுக்கிறதுக்கே தனி தைரியம் வேணும் ப்ரோ. அது யார்கிட்டையுமே இல்லை, எங்கிட்டையும் இல்லை, உங்ககிட்டையும் இல்லை. அதனால தான் இன்னும் மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அந்த மனுஷன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அதனால ப்ரோ பேசினா மட்டும் போதாது ப்ரோ. நம்ம எப்படி சொல்கிறது, சீமான் இருக்கார் தான், 10 வருஷமாக இருக்கார். ஆனால் அவருடைய வேவும் பாருங்கள், எவ்ரி இயர் அவரும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு தான் இருக்கார், க்ரோ ஆகாமனா இல்லை. சரிங்களா? ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது விஜயோட ஆட்டிடியூட் ஆகட்டும், விஜயோட ஸ்பீச் ஆகட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நடைமுறைக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விஜயோட ஃபேஸ் வேல்யூ தாண்டி அவர்கிட்ட என்ன நீங்கள் அதிகமாக அட்மையர் பண்ணுறீங்க ஒரு அரசியல்வாதி? ப்ரோ அதெல்லாம் லேடிஸ்க்கு சேஃப்டி வேணும். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் என்னன்னா, ஒரு பொண்ணு எப்படி தனியாக வீட்டை விட்டு தைரியமாக அனுப்புகிறோம் அப்படின்னாலே பயப்படுறாங்க. 2 வயசு குழந்தைங்கள கூட பண்ணுறாங்க. அது தப்பு தானே? எல்லா இடத்துலையும் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கன்னா ஒட்டுறாங்களா? ஒரு தேட்டர் போனால் கூட லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் நாட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போகிறாங்க. அந்த மாதிரி இது எதனா கொடுக்கலாம்ல. எவ்வளவோ எத்தனை வருஷமாக இருக்காங்க, அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணலாம்ல. இவர் என்ன நிறைய சொல்லியிருக்கார்ல, ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு சேஃப்டி தரேன்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் யோசிக்கிறோம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வந்த உடனே எல்லாமே பண்ண மாட்டார், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே? நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, லாஸ்ட்டு 1.5 இயர்ஸாக என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த அளவுக்கு டஃப் இருக்குன்னு நீங்களே பார்த்து தானே இருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 இயர்ஸாக இருக்கிறாங்க. இவர் இப்போ தான் ஒரு 2 years 1.5 years தான் ஆகுது. பட் இருக்கட்டும், இருந்தாலுமே யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னா ஒரு சேஞ்ச் இருந்தால் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.